ஹாய், நம்ம அரைச்ச சத்து மாவில் எப்படி கஞ்சி காய்ச்சி பாப்பாங்களுக்கு கொடுக்குறேங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்மளோட சத்து மாவு எடுத்துக்கணும். அதில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் பாப்பாங்களுக்கு உப்பு போட்டு பிடிக்கலைன்னா நீங்கள் நாடு சக்கரை கலந்து கூட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய டம்ளரில் தண்ணி எடுத்து அந்த மாவில் ஊற்றி நல்லா பபிள்ஸ் இல்லாமல் கலந்துக்கணும். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டணும். நம்ம நிறைய பொருட்கள் போட்டிருக்கனால அது எல்லாமே வேகணும்ல. சோயா பீன்ஸு அதுக்கப்புறம் கொண்டைக்கடலாம் போட்டிருக்கனால நல்லா ரொம்ப நேரம் கிண்டணும் லோ ஃப்ளேமில் வச்சு. அப்போ தான் எல்லாமே நல்லா வெந்துடும். கொஞ்சம் நம்ம வேகாமல் கொடுத்தோன்னா கூட பாப்பாங்களுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காமல் போயிடும். அதனால் நல்லா கிளாஸியாக ஃபார்ம் ஆகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இந்த சத்து மாவில் நம்ம அடை தோசை சுடலாம், பணியாரம் சுடலாம், அதுக்கப்புறம் களி கூட செய்யலாம். உங்களுக்கு இந்த சத்து மாவோட ஃபுல் ரெசிபி வேணும்னா ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள்.